வணக்கம். நான் வந்து பார்த்தீங்கன்னா திருச்செங்கோடு ஏகேஆர் கணேஷ்லேருந்து குமரேசன் பேசுகிறேங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சித்தாலந்தூரில் வந்து கிழங்கு அறுவடை பண்ணிட்டு இருக்காங்க, மரவள்ளி கிழங்கு. அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ வருது என்ன காட்டுக்காரன் இது போயிட்டு இருக்கான்னு வந்தோம். ஃபர்ஸ்ட் இந்த மருந்து கொடுத்தவரை வந்து ஃபர்ஸ்ட் அறிமுகம் பண்ண சொல்லலாம். மாரப்பண்ணா தான் மருந்து அண்ணா கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் மாரப்பண்ண அறிமுகம் சொல்லலாம். ஆனால் நீங்கள் அறிமுகம் வாங்க, அப்புறம் அதை அண்ணங்கிட்ட கேட்டுக்கலாம். வணக்கம். நான் சொந்த ஊர் சித்தாலந்தூருங்க. நான் இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கடந்த 3 வருஷமாக இந்த ஆர்கானிக் பண்ணிகிட்டு இருக்கேன். இதில் இது வரைக்கும் கொடுத்த காட்டில் எல்லாமே ரிசல்ட் நல்லா இருக்குது. அதனால் இப்போ இங்கே மாப்பிள்ளை கொடுத்துருந்தாங்க, மாப்பிள்ளை தான் ரிசல்ட் நல்லா இருக்குது. சரி, அதை எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாங்கிறதுக்காக வந்தோம். அதை மாப்பிள்ளைகிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கம். அண்ணா உங்கள் பேரு உங்கள் ஊர் அறிமுகம் வாங்கண்ணா. நம்ம பேர் சண்முகங்க. சரி. சாய்ப்பு தோட்டம் சித்தாலந்தூருங்க. சித்தாலந்தூர், ஓகேங்கண்ணா. இப்போ நீங்கள் இந்த நம்ம காட்டுக்கு வந்து இப்போ 2 ஏக்கராக்கு மருந்து கொடுத்துட்டு இருக்கிறீங்கன்னா, ஆமாங்க, மாரப்பண்ண மூலியமா கொடுத்துட்டு இருக்கிறீங்க. இப்போ நம்மளுக்கு என்ன ராகங்கண்ணா? இது தாய்லாந்து வெள்ளை தாய்லாந்துங்கண்ணா. நம்மளுக்கு மண்ணு வகை எது மாதிரி மண்ணுங்கண்ணா? செம்மண்ணு காடு. சரிங்கண்ணா. இப்போ இன்னைக்கு வந்து அறுவடை பண்றாங்க. இப்போ நீங்க ஒரு ஆண்டு காலமா நம்ம மருந்து எல்லாமே கொடுத்துட்டு ஆரம்பத்துல இருந்தே ஃபர்ஸ்ட்ல இருந்தே நாங்க இதுதான் கொடுத்துட்டு. சரிங்கண்ணா. நடும்போதுல இருந்தே நாங்க அதுல கெமிக்கல் நனைச்சு நட்டீங்க, மருந்து நனைச்சு நட்டீங்க. அப்புறம் ஒவ்வொரு மாசமும் நம்ம என்ன பரிந்துரை பண்ணமோ அந்த பரிந்துரை வந்து கரெக்டா கொடுத்துட்டு மாசம் கரெக்டா கொண்டு கொடுத்துருவாருங்க. சரிங்க. அதை நாங்க ட்ரிப் வழியா கொடுத்துட்டீங்க. இப்போ மொத்தம் ஒரு 2 ஏக்கரா காட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு அறுவடை பண்ணது வந்து பாத்தீங்கன்னா இப்போ 1.25 ஏக்கரா அறுவடை பண்ணிக்கிறாங்க. சரிங்கண்ணா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 1.25 ஏக்கரால ஒரு தோராயமா ஒரு 23 டன்ல இருந்து ஒரு 25 டன் வரைக்கும் வரது வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. அந்த அளவுக்கு வரும்னா நாங்களே எதிர்பார்க்கறோங்க. சரிங்கண்ணா. இப்போ மருந்து விடுறதுல ஏதாவது சிரமம் இருந்தாங்க? ஒன்றும் சிரமம் இல்லைங்க. சரிங்கண்ணா. இப்போ இது வந்து கரெக்டா வந்து மாசம் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கரெக்டா கொடுத்துட்டு போயிடுவாருங்க. சரி. இந்த மருந்து வந்து எப்படி கொடுக்கணும், சரிங்கண்ணா, கொடுத்துட்டு மருந்து கொடுத்துட்டு சொல்லிட்டு போயிடுவாரு, எழுதி கொடுத்துட்டு போயிடுவாரு. சரிங்க. எல்லாம் பேப்பர் வழியானதுல எழுதி கொடுத்துருவாருங்க. சரிங்கண்ணா. அந்த பிரகாரம் நாங்க கரெக்டா மாசம் நாங்க ட்ரிப் வழியா நாங்க தண்ணி விடும்போது விட்டுருவோம். சரிங்க. இப்போ வந்து அதுல ஏதாச்சும் உங்களுக்கு சிரமங்கள் இல்லைங்கண்ணா? அதுல எதுவும் சிரமமே இல்லைங்க. சரிங்கண்ணா. விடுறதுல எதுவும் நம்மளுக்கு ஒண்ணு தண்ணி விடுற மாதிரி தாங்க. அதனால ஒன்றும் சிரமமே எங்களுக்கு இல்ல. அதான் தண்ணி விடும்போது அதை சேர்த்து விட்டுறோம், அவ்வளவுதான். சேர்த்து விட்டுருங்க. இதுக்காக தனியா வந்து இது பண்றது. இப்ப காடு ஓரளவுக்கு பொது தடிதாங்கண்ணா? நல்லாவே இருக்குங்க. நல்லாவே இருக்கு. நம்ம மத்த கெமிக்கல் விடுறதோட இதுல விடும்போது காடு பொது தன்மை இருக்கு. புடுங்கும்போது பார்த்தோம்னாங்க நல்லாவே பொது இருக்கு. சரிங்க. அதே மாதிரி இப்போ எத்தனை மாசம் ஆகுதுங்கண்ணா? இப்போ இது 11 மாசம் முடிஞ்சு 12வது மாசம். இப்போ நம்மளுக்கு பாயிண்ட் என்னங்கண்ணா இருந்தது? 28 பாயிண்ட்டுக்கு மேல வரும். 28 பாயிண்ட் க்ளோசிங் பாயிண்ட் வந்துருச்சுங்க. சரிங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய காட்டுல பாயிண்ட் ரொம்ப கம்மியா 20, 21 இப்படிதான் வந்துட்டு இருக்கு. நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா க்ளோசிங் பாயிண்ட் வந்துருக்கு. தண்ணி ஓரளவுக்கு நல்லா இருக்கு. கிழங்கும் வந்து அவுட்புட் நல்லா இருக்கு. பார்த்தா அந்த அறக்கும் போது அந்த குட்டா பாத்தீங்கன்னா நல்லா குட்டா பெரிய குட்டானா வந்துட்டு இருக்கு. நல்லா தெரியுதுங்கண்ணா. சைஸ் நல்லா இருக்கு, லென்த் நல்லா இருக்குங்கண்ணா. நல்லா டன்னேஜ் வரும். நீங்க அதே மாதிரி ஒவ்வொரு வருஷம் நம்ம இதை ஃபாலோ பண்ணுங்கன்னா, நம்ம சொந்தக்காரங்க யாராச்சும் கேட்டாலும் நீங்க சொல்லுங்க. அண்ணாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. மாரப்பண்ண ஒரு 3 ஆண்டு காலமா இதை சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இப்போ நம்ம காடை அறுவடை பண்ணிட்டு இருக்காங்க. அவர்கிட்டையும் நம்ம கேட்கலாம் எப்படி இருக்குன்னு. அவர்கிட்டையும் கேட்கலாம். தம்பி வணக்கம். உங்க பேரு, ஊரு, இப்போ அது அப்படியே உங்களை சொல்லி அறிமுகம் வைக்கிங்க. நாங்க ராசிபுரம் மாவட்டத்துல வரோம். சரிங்க. இப்போ சிங்களாந்தூர் புரோக்கர் கிழங்கு வெட்டிட்டு இருக்காங்க. சரி, இப்போ நீங்க காலையில இருந்து கிழங்கு வெட்டுறீங்க. மத்த காட்டுக்கு நம்ம இந்த காட்டுக்கு எப்படி வித்தியாசம், கிழங்கு வித்தியாசம் இருக்கு? இல்ல, பரவாயில்ல. சரி. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தண்ணேஜ் ஓரளவுக்கு நல்லா வருமாங்க? இந்த பாத்தீங்கன்னா இப்போ 25 டன்னுக்குள்ள வரும். 25 டன்னுக்குள்ள வரும். சரி. இப்போ நம்ம கிழங்கு புடுங்கிறதுக்கு மண் பொது தன்மை எப்படி இருக்குங்க? பரவாயில்ல. என்ன கொஞ்சம் கரை மாதிரி மண்ணு போட்டாங்க, பாரு போட்டாங்க. இது அதே சமகாலமா வச்சிருந்தாங்க. இன்னும் ஒரு கிழங்கு கூட மிஸ் ஆகாது. மண்ணு நல்லா இருக்கும். மண்ணு பொதுவெடுப்பு நல்லா இருக்கும். ஏன்னா இப்போ ஒரு சில காரெல்லாம் ரொம்ப ஹார்டா இருக்கும். உள்ள நடக்கும்போது அந்த வித்தியாசம் தெரியுது, பொதுவெடுப்பு இருக்கிறது தெரியுது. இந்த கரை போடாம இருந்தாங்கன்னா மற்ற கட்டுக்கு பரவாயில்ல. சரி. ஓகேண்ணா, தேங்க்யூண்ணா.